இப்போ தேட்டர்ஸில் இறங்குற ஹாலிவுட் மூவி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்தியாவில் மட்டும் 131 கோடி கலெக்ஷன் கொடுத்துருக்கதா ப்ரொடக்ஷன் கம்பெனியான சோனி பிக்சர்ஸே இப்போ அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படம் ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா 2 டேஸில் தமிழ்நாட்டில் மட்டும் 11.08 crores, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 15.73 crores, கர்நாடகாவில் 14.83 crores, கேரளாவில் 9.06 crores, இதை தாண்டி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் சேர்த்து 89.02 crores, டோட்டலாக இந்தியாவில் மட்டும் 139.72 crores கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிப்போர்ட்டை விட ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட 9 crores அதிகமாக தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு இந்தியன் மூவிக்கு அமைய மாட்டேங்குது. ஹாலிவுட் படத்துக்கு தான் பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கம்மியாக சொல்கிறாங்க. ஸோ இதையும் தாண்டி நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுத்துருக்க டாப் 10 ஹாலிவுட் மூவிஸ் எதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ டாப் 10 லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிறது டிஸ்னி படம் தி லயன் கிங். ஸோ இந்த படம் 160 crores கலெக்ஷன் கொடுத்துருக்கு. 9th பிளேஸில் இருக்க டெட்பூல் அண்ட் வுல்வரைன். ஸோ இந்த படம் 169 crores ப்ளஸ் கலெக்ஷனை கொடுத்துருக்கு. 8th பிளேஸில் இருக்கிறது இப்போ தேட்டர்ஸில் ஸ்ட்ராங்காக ரன் ஆகிட்டு இருக்க ஒடிசி. ஸோ இந்த படம் 177 crores கலெக்ஷனை கொடுத்துருக்கு. 7th பிளேஸில் இருக்க முஃபாசா தி லயன் கிங். ஸோ இந்த படம் 180 crores கலெக்ஷனை கொடுத்துருக்கு. 6th பிளேஸில் இருக்கிறது அகைன் டிஸ்னியோடைய தி ஜங்கிள் புக். ஸோ இந்த படம் 229 crores கலெக்ஷனை கொடுத்துருக்கு. 5th பிளேஸில் இருக்கிறது அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். ஸோ இந்த படம் 239 crores ப்ளஸ் கலெக்ஷனை கொடுத்துருக்கு. 4th பிளேஸில் இருக்கிறது ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். ஸோ இந்த படம் 265 crores ப்ளஸ் கலெக்ஷனை கொடுத்துருக்கு. அண்ட் 3rd பிளேஸில் இருக்கிறது அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார். ஸோ இந்த படம் 337 crores ப்ளஸ் கலெக்ஷனை கொடுத்துருக்கு. 2nd பிளேஸில் இருக்கிறது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். ஸோ இந்த படம் 454 ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அண்ட் ஃபைனலாக நம்பர் 1ல் இருக்கிறது அவதார் தி வே ஆஃப் வாட்டர். ஸோ இந்த படம் 461 crores ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுத்துருக்க ஹாலிவுட் மூவிஸ். ஸோ நான் கண்டிப்பாக பார்த்தோன்னா இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே எல்லாம் அவதார் தி வே ஆஃப் வாட்டர் அப்புறம் எண்டி கேம். ஸோ இந்த 2 படத்தோட கலெக்ஷனை இது பிரேக் பண்ணிடுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.